அம்மாஸ் குட்டி கிச்சன். மாம்பழ கேசரி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் 5-6 முந்திரி பருப்பை கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட காஞ்ச திராட்சை இருந்ததுன்னா காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் போடலை. இந்த முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுடுச்சு, ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் 1 கப்பு ரவா போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வறுத்துடக்கூடாது, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நீங்கள் தொட்டு பார்த்தாலே பொறன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் இப்போ சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸ்வீட்டு ரெசிப்பியாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ இதில் 1 கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுக்கணும். ஜீனி இந்த ஹீட்டில் நல்லா தண்ணி விட்டு வரும். ஜீனி நல்லா தளன்னு தண்ணி விட்டு வருது பாருங்கள். இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது ஒரு மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எடுத்த மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1/2 கப்பு ஜீனி கூட சேர்த்துக்கலாம். இதை ரவாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாம்பழ சீசன் இருக்கும்போதே ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி கிளறி விட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கடைசியாக இது கூட தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ கேசரி ரெடி ஆகிடும். பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.